ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண பார்த்துலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களோட ஃபேவரட்டான தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சோயா மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது மீல் மேக்கரில் மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் அந்த பெரிய மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். அது சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணி 2-3 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கன் 65 மசாலா, கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஹாஃப் லெமனோட ஜூஸ் இவ்வளோத்தையும் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டு பிசைங்க. மேக்ஸிமம் அந்த மீல் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ½ அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிரும். இது இப்படியே கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம். பட் நான் இன்றைக்கி மஞ்சூரியனாக செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால மேக்ஸிமம் கிட்ஸ்க்கு மார்னிங் ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்துறது. இன்றைக்கி அந்த வகையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிர்னி ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிர்னி ஜூஸ் அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்க ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கட்டும். இதுக்கு அப்புறம் மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஆனியன் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜஸ் கொஞ்சம் க்யூபாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே அது ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிற கேப்பில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ், ஒரு ½ டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தாராளமாக கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜஸ்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆனோடனே டைல்யூட் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஸ்டார்ச் அப்படியே சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஷைனி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ரொம்ப திக்காக விடாமல் கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் சேர்த்துப்பீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக நம்மளோட மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ்க்கு அவங்களோட ஸ்பெஷல் டேஸில் நான்வெஜ் செய்ய முடியாத அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாஸ் கெச்சப்லாம் சேர்க்கறதுனால அன்ஹெல்த்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்போவாச்சும் ஒரு தடவை தான் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ தப்பு இல்லை. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு அன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்தது, அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு இருந்தது. ஸோ இதுதான் அன்றைக்கி அவங்களோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் காம்போ. நம்ம லஞ்ச் வேலை முடிக்கிறதுக்குள்ளே கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாம் முடிச்சு சூப்பராக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அன்றைக்கி அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அடை தோசை நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுனால சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படல. பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.